ஹே ஆல் அஸ்லாம் வலைக்கும். மெஹந்தி போட போகலாமா? மெஹந்தி போட ஹாஸ்பிட்டல் தான் போகிறோம். ஹாஸ்பிட்டலுக்கா அப்படின்னு நினைப்பீங்க. வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏறியாச்சு. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே நான் சாப்பிடவே இல்லை. ஸோ வீட்டிலேருந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போய் அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். தென் அதுக்கப்புறம் அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பஸ்லலாம் திருக்குறள் படிச்சிருக்கீங்களா? ஸோ இந்த திருக்குறள் ரியலாகவே எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருந்தது இதை பார்க்கும்போது. ஸோ அப்படியே பஸ் ஸ்டாண்டில் டி நகர் பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டோம். ஸோ அங்கேருந்து டேரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு ஆட்டோ போட்டு போயிடலான்னு சொல்லி ஆட்டோ போட்டாச்சு. ஸோ ஆட்டோவில் ஏறி உட்காந்துட்டு டேரெக்டாக ஹாஸ்பிட்டல் லொக்கேஷன் போட்டாச்சு. ஸோ ஹாஸ்பிட்டலுக்குமே நாங்கள் ரீச் ஆகிட்டோம். இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஈவெண்ட்டுக்காக தான். என்ன ஈவெண்ட் ஹாஸ்பிட்டலில் போயின்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக ஒரு பிரெஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ்க்கான ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இதில் இந்த கன்சீவான மதர்ஸ் அண்ட் பிரெஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ்க்கெலாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக மெஹந்தி ஈவெண்ட் புக் பண்ணியிருந்தாங்க. ரியலி இதில் நானுமே ஒரு பார்ட்னா ரியலி ஹாப்பியாகவே இருக்குது. ஸோ அங்கே இந்த டாக்டர்ஸ்லாம் இந்த பிரெஸ்ட் ஃபீடிங்கை பற்றி நிறையவே இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. தென் லன்ச் டைம் வந்தாச்சு. லன்ச் டைமுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான லன்ச் கொடுத்துருந்தாங்க. அப்படியே சாப்பிட்டுட்டு கிளைண்ட் ஒருத்தவங்களுக்காக மெஹந்தி போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ மெஹந்தி போட்டுட்ருக்கும்போதே நிறைய டாக்டர்ஸ் பிரெஸ்ட் ஃபீடிங்கை பற்றி அண்ட் குழந்தை டெலிவரி ஆகிட்ட பிறகு பாப்பாவை எப்படி பார்த்துக்கணும், பாப்பாவுக்கு எப்படி பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணணும்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ ரியலி ஹாப்பியாக இருந்தது. இதில் நானுமே ஒரு பார்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஸோ மதர் தாய்மைனாலே ஸ்பெஷல் தானேங்க. ஸோ இந்த தாய்மையை ரொம்பவே ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணணுன்றதுக்காக இந்த ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.